மகரம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவினர்கள், அக்கம் பக்கத்து வீட்டார்கள், அவங்களுடைய சுயநலத்துக்காக உங்களை அடகு வைத்து உங்கள் பக்கம் பிரச்சனைகளையும் உங்களுக்குன்னு இருந்த மதிப்பையும் அவர்கள் குறைத்து விட்டார்கள். ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையை மட்டும் அவர்கள் நன்றாக பார்த்து கொண்டு உங்களை யாரோ போல தனியாக நடுக்காட்டுக்குள் வித்த ஒரு அனுபவம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். உறவுகளுக்குள்ள மதிப்பளிக்கும் உங்களின் நற்பண்பையே உங்களுக்கு எதிரான ஆயுதமாக உங்களுடைய உறவினர்கள் பயன்படுத்தி இருப்பார்கள். நீங்கள் உறவினர்கள் என்றால் அனைவரையும் மதிப்பீர்கள். எந்த விதமான உதவிகள் செய்ய வேண்டும், அது பண உதவி, பொருள் உதவி, நேரத்தை ஒதுக்கக்கூடிய உதவி, எது நடந்தாலும் அதனை முதன்மை நபராக நின்று நீங்க உங்களுடைய உறவினர்களுக்கு செய்து கொடுப்பதில் அவ்வளவு சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு நபர்கள் என்றால் இந்த மகரம் ராசி அன்பர்களாகத்தான் வாழ்க்கைக்குள்ள எப்போதுமே இருப்பார்கள். உங்களின் சொந்த பந்தங்களின் மத்தியில் உங்களுக்கு எப்போதுமே ஒரு பொறாமை பார்வை இருந்து கொண்டேதான் இருக்கும். உங்கள் மீது நீங்க நடந்து கொள்ளக்கூடிய விதத்தின் மீது மற்றவங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு பொறாமை பார்வை. இவன் என்னடா எல்லாத்தையும் சகஜமா பழகிறான், அதனால நம்மகிட்ட சில உறவுகள் பழகாமலே போய்விடுவார்களோ என்ற ஒரு பொறாமை பார்வை உங்கள் மீது எப்பொழுதுமே சில உறவுகளும் பக்கத்து வீட்டுக்காரர்களும் எப்பொழுதும் வைத்து கொண்டுமே தான் இருப்பார்கள். காரியமாகும் வரை உங்களை புகழ்ந்து பேசி தங்களுடைய தேவைகளை முடித்ததும் கறிவேப்பிலையை போல உங்களை ஒதுக்கி எறிந்த மனிதர்களை நீங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கண்டிருப்பீங்க. அதை நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. காரியம் ஆகுவதற்கு முன்பு வரைக்கும் வாழைப்பழம் மாதிரியும் நல்ல தேன் மாதிரியும் சுவைக்க பேசியிருப்பாங்க. அவங்களுடைய காரியம் முடிந்ததும் உங்களை யாரோ போல கருவேப்பிலையை தூக்கி எறிவது போல அப்படி உங்களை வாழ்க்கையிலிருந்து ஒதுக்கி இருப்பார்கள். அதற்கப்புறம் நல்ல காரியங்கள், சுப நிகழ்ச்சிகளுக்கு கூட உங்களை ஒரு வார்த்தைகள் கூட வா என்று கூற மாட்டார்கள். அப்படிப்பட்ட உறவினர்களும் நண்பர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டுமே தான் இருப்பார்கள். நீங்கள் ஒரு சின்ன முன்னேற்றத்தை அடைந்தால் கூட அதை மனதார பாராட்ட அவங்களுக்கு மனது என்பது இருக்கவே இருக்காது. மாறாக உங்களின் பலவீனங்களை பிறரிடம் பகிர்ந்து மகிழ்ந்த உறவினர்களின் சுயநல போக்கு உங்களை உறவுகளின் மீது வெறுப்பு கொள்ளவும் செய்திருக்கும். அதை நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. அதை நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அந்த அளவுக்கு சின்ன சின்ன விஷயங்களையும் தேவையில்லாத குழப்பத்தையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தாங்க இருந்தது. உங்க வாழ்க்கையில நண்பர்களின் துரோகம், அதை உங்களால எதுவுமே செய்ய முடியாத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கஷ்டங்களை அது தேடி கொடுத்தது. லாபஸ்தானம் மற்றும் நட்பு ஸ்தானமான 11ஆம் வீட்டில் பாப கிரகங்களின் சஞ்சாரம் ஏற்பட்ட போது நீங்கள் உங்களின் உயிர் தோழர்களாக நினைத்த நண்பர்கள் உங்களுக்கு பெரிய ஏமாற்றங்களை கொடுத்திருப்பார்கள். ஆனால் அவர்கள் நமக்காக என்னனாலும் பண்ணுவாங்க, நம்ம கூட்ட எந்த ஒரு சூழ்நிலையிலும் வந்து நிற்பார்கள் என்றெல்லாம் அவர்கள் நீங்கள் நம்பிக்கை வைத்து கொண்டும் இருந்திருப்பீங்க. ஆனால் அந்த ஒரு நம்பிக்கை சுக்குநூறு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உடைக்கப்பட்டிருக்கும். முகத்திற்கு நேரே உங்களை பாராட்டி பேசிவிட்டு உங்களின் பணத்தையும் உழைப்பையும் தங்களின் சுயநலத்திற்காக பயன்படுத்திய நண்பர்கள் உங்களுக்கு பின்னால் உங்களை பற்றிய தவறான வதந்திகளை பரப்பி உங்களின் நட்பை கொச்சைப்படுத்திய ஒரு நபர்களும் அவர்களுமாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பார்கள். நண்பன் என்பவன் நல் வழிகாட்டி என்று நினைத்தோமே, அவனா நமக்கு இப்படி செய்தான் என்று நீங்கள் அதிர்ந்து போய் நட்பு என்ற பந்தத்தின் மீதே ஒருவித பயத்தை ஏற்படுத்திய தருணங்களும் அதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அது இன்னமும் உங்களுக்குள்ள இருந்து அது இன்னும் கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்களுக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தாங்க இருக்கும். அதே போல உங்களுடைய தொழிலில் பின்னால் நடந்த சதிகள் என்ன தெரியுமா? 10ஆம் வீடான கர்மஸ்தானத்தில் ஏற்பட்ட கிரகங்களின் பலவீனத்தால் தொழில் அல்லது உத்தியோகத்தில் நீங்கள் கடுமையான போட்டிகளையும் அசிங்கமான சதிகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் சந்தித்து கொண்டுமே தான் இருந்தீர்கள். நீங்கள் நேர்மையாக உழைத்து முன்னேறி நினைத்தாலுமே உங்கள் கூடவே இருக்கும் சக ஊழியர்களோ அல்லது தொழில் எதிரிகளோ உங்களுடைய நல்ல பெயரை கெடுக்க மேலதிகாரிகளிடம் போல் மூட்டி உங்களுக்கு தேவையில்லாத கெட்ட பெயரையும் தேவையில்லாத அவமானத்தையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்படி தேடி கொடுக்க வேண்டும் என்று யோசித்தும் அதனை தேடிக்கொண்டும் இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டுமே தாங்க இருப்பாங்க. அவங்கள நீங்க ஒருபோதும் நினைத்திருக்க மாட்டீங்க, இவங்க நம்முடைய வாழ்க்கைக்குள்ள இந்த ஒரு செயல்களை செய்வாங்க அப்படின்னு. ஆனா அவங்க கூடவே இருந்து கொண்டு நீங்க செய்த ஒரு தவறை அவங்க கண்களால பார்த்து உங்களுக்கு தெரியாம உங்க பின்னால போய் உங்களை தவறாக சொல்லி அந்த ஒரு தவறை 3-4 தவறுகளாக சேர்த்து நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்திலிருந்து வேலையை விட்டு அனுப்பக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு உங்க கூடவே இருக்கக்கூடிய நண்பர்களும் உறவினர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சில சதி திட்டங்களை செய்திருப்பாங்க. வியாபாரத்தில் நியாயமற்ற போட்டிகளை உருவாக்கி உங்களுடைய வாடிக்கையாளர்களை திசை திருப்ப சூழ்ச்சி செய்தவர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அவர்களுமாகத்தான் இருப்பார்கள். இதையெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்திருக்க கூட மாட்டீங்க. வியாபார தர்மமே இல்லாமல் இப்படி பின்னால்
சுத்துகிறார்களே என்று நீங்கள் கலங்கி தொழிலை நடத்துவதே ஒரு பெரிய சுமையாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அந்த ஒரு நாளானது தோன்றிருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சரியா பொருந்துதா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கமாண்ட் வழியா தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக்கோங்க. அப்போதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். நல்லது நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே நடக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் மகரம் ராசி வாழ்க்கையில ஒரு நல்லது என்பது பிறக்கப் போகிறது. சனிக்கிழமை நாட்கள்ல இந்த எல் தீபத்தை ஏற்றி நீங்க சனி பகவானை வழிபட்டா போதும், அவ்வளவு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். இது யார் யார் செய்தீர்கள் என்று தெரியவில்லை. ஆனா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லது பிறக்கணும், எந்த விதமான கெட்டதும் ஏற்படக்கூடாது அப்படின்னா இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் நீங்க பண்ணி பாருங்க. இது போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதை தேடி கொடுக்கும். மகரம் ராசியின் அதிபதியான சனி பகவானுக்குரிய சனிக்கிழமைகளில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எளிய வழிபாடுகள் இனிமே உங்களுடைய வாழ்க்கையின் தலையெழுத்தவே மாற்றப் போகின்றது. அதை நீங்களே நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளையும் நல்ல ஒரு பெயரையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். சனிக்கிழமைகள்ல நம்ம நவக்கிரக சன்னதியிலோ அல்லது ஆஞ்சநேயர் சன்னதியிலோ நல்லெண்ணெய் தீபத்தில் கருப்பு எல்லை முடிச்சு இட்டு தீபத்தை ஏற்றி வழிபட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஜாதகத்தில் உள்ள அத்தனை கர்ம வினைகளும் தோஷங்களும் முற்றிலும் நீக்கப்படுமாம். அந்த அளவுக்கு நன்மைகள் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுமாம். தடைப்பட்ட காரியங்கள் இந்த வழிபாட்டின் பலத்தால் சுலபமாக முடிந்து விடுமாம். உங்களின் குலதெய்வத்தின் அருளும் சனீஸ்வரனின் ஆசையும் ஒன்றாக கூடி வருவதால் உங்கள் வீட்டில் உள்ள தரித்திர நிலைமையானது நீங்கி லட்சுமி கடாட்சியம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிலை பெறவும் ஆரம்பிக்கும். இந்த ஆன்மீக வழிகாட்டுதல் உங்களுடைய வாழ்க்கையில இருளை அகற்றி பேரொழிய உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். அந்த அளவுக்கு நன்மை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு சேமிப்பும் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல ஒரு வளர்ச்சியை தேடி கொடுக்கும். தனக்காரகனான குருவின் அருள் பார்வை உங்கள் இரண்டாம் வீடான தனஸ்தானாதிபதியின் மீது விழுவதால் இதுவரை வந்த சுவடு தெரியாமல் செலவாகி கொண்டிருந்த பணம் இனிமே உங்களுடைய வங்கி கணக்கில் சேமிப்பாக மாறத் தொடங்கும். வீண் விரைய செலவுகளும் மருத்துவ செலவுகளும் யாவும் முற்றிலும் நின்றுவிட்டு சிக்கனத்தை அடைப்பிடித்து எதிர்காலத்திற்கான தங்கம் வெள்ளி மற்றும் அசையா சொத்துக்களில் முதலீடு செய்யும் யோகம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகிவிட்டது. அதனை நீங்க சரியாக உங்களுடைய கையில் பிடித்து கொள்ளுங்கள். அது போதுமான அளவுக்கு உங்களுக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். உங்களின் சேமிப்பு பழக்கம் உங்களை ஒரு பாதுகாப்பான நிதி நிலைமைக்கு கொண்டு சென்றுவிடும். கடன்காரர்களுக்கு கொடுக்க வேண்டிய தொகையை கொடுத்து முடித்துவிட்டு நிம்மதியான ஒரு சேமிப்பை உயர்த்தும் யோகம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கூடி வந்துவிட்டது. உங்களின் பொருளாதார பின்புலம் வலுவாக மாறுவதால் எதிர்காலத்தை பற்றிய பயமானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கிவிடும். நீங்க வீடு மற்றும் சொத்து யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு இடம் இதுவாகத்தான் இருக்கும். பூமிக்காரகனான செவ்வாய் மற்றும் 4ஆம் வீடான சுகஸ்தானத்தின் அதிபதியின் சுப சஞ்சாரத்தால் மகரம் ராசியினருக்கு புதிய வீடு, மனை, நிலம் அல்லது வண்டி வாகனங்கள் வாங்கும் யோகம் மிக பிரமாதமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கைகூடி வந்துள்ளது. சொந்த வீடு என்பது உங்களின் நீண்ட நாள் கனவாகவே இருந்திருந்ததால் அதற்கான வங்கி கடன்களோ அல்லது பண வசதிகளோ சுலபமாக கிடைத்திருக்கும். நீங்கள் ஆசைப்பட்டபடியே ஒரு அழகான வீட்டை கட்டி குடியேறவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஆரம்பிப்பீங்க. பூர்வீக சொத்துக்களில் இருந்த பங்காளிகளின் சண்டைகளும் கோர்ட்டு அலைச்சல்களும் உங்களுக்கு சாதகமான ஒரு முடிவை தேடி கொடுக்கும். நியாயமாக உங்களுக்கு வரவேண்டிய சொத்துக்கள் உங்களுடைய கைக்கு வந்து சேரவும் ஆரம்பிக்கும். அசையா சொத்துக்களின் சேர்க்கை உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்தும். இது போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல ஒரு பெயரையும் உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நடக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கவனமா பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதையும் கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். நல்லது நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம். ஒரு பெயரையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். சனிக்கிழமைகள்ல நம்ம நவக்கிரக சன்னதியிலோ அல்லது ஆஞ்சநேயர் சன்னதியிலோ நல்லெண்ணெய் தீபத்தில் கருப்பு எல்லை முடிச்சு இட்டு தீபத்தை ஏற்றி வழிபட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஜாதகத்தில் உள்ள அத்தனை கர்ம வினைகளும் தோஷங்களும் முற்றிலும் நீக்கப்படுமாம். அந்த அளவுக்கு நன்மைகள் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுமாம். தடைப்பட்ட காரியங்கள் இந்த வழிபாட்டின் பலத்தால் சுலபமாக முடிந்து விடுமாம். உங்களின் குலதெய்வத்தின் அருளும் சனீஸ்வரனின் ஆசையும் ஒன்றாக கூடி வருவதால் உங்கள் வீட்டில் உள்ள தரித்திர நிலைமையானது நீங்கி லட்சுமி கடாட்சியம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிலை பெறவும் ஆரம்பிக்கும். இந்த ஆன்மீக வழிகாட்டுதல் உங்களுடைய வாழ்க்கையில இருளை அகற்றி பேரொழிய உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். அந்த அளவுக்கு நன்மை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு சேமிப்பும் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல ஒரு வளர்ச்சியை தேடி கொடுக்கும். தனக்காரகனான குருவின் அருள் பார்வை உங்கள் இரண்டாம் வீடான தனஸ்தானாதிபதியின் மீது விழுவதால் இதுவரை வந்த சுவடு தெரியாமல் செலவாகி கொண்டிருந்த பணம்
இனிமே உங்களுடைய வங்கி கணக்கில் சேமிப்பாக மாறத் தொடங்கும். வீண் விரைய செலவுகளும் மருத்துவ செலவுகளும் யாவும் முற்றிலும் நின்றுவிட்டு சிக்கனத்தை அடைப்பிடித்து எதிர்காலத்திற்கான தங்கம், வெள்ளி மற்றும் அசையா சொத்துக்களில் முதலீடு செய்யும் யோகம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகிவிட்டது. அதனை நீங்க சரியாக உங்களுடைய கையில் பிடித்துக் கொள்ளுங்கள். அது போதுமான அளவுக்கு உங்களுக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். உங்களின் சேமிப்பு பழக்கம் உங்களை ஒரு பாதுகாப்பான நிதி நிலைமைக்கு கொண்டு சென்றுவிடும். கடன்காரர்களுக்கு கொடுக்க வேண்டிய தொகையை கொடுத்து முடித்துவிட்டு நிம்மதியான ஒரு சேமிப்பை உயர்த்தும் யோகம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கூடி வந்துவிட்டது. உங்களின் பொருளாதார பின்புலம் வலுவாக மாறுவதால் எதிர்காலத்தை பற்றிய பயமானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கிவிடும். நீங்க வீடு மற்றும் சொத்து யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு இடம் இதுவாகத்தான் இருக்கும். பூமிக்காரகனான செவ்வாய் மற்றும் 4ஆம் வீடான சுகஸ்தானத்தின் அதிபதியின் சுப சஞ்சாரத்தால் மகரம் ராசியினருக்கு புதிய வீடு, மனை, நிலம் அல்லது வண்டி வாகனங்கள் வாங்கும் யோகம் மிக பிரமாதமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கைகூடி வந்துள்ளது. சொந்த வீடு என்பது உங்களின் நீண்ட நாள் கனவாகவே இருந்திருந்ததால் அதற்கான வங்கி கடன்களோ அல்லது பண வசதிகளோ சுலபமாக கிடைத்திருக்கும். நீங்கள் ஆசைப்பட்டபடியே ஒரு அழகான வீட்டை கட்டி குடியேறவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஆரம்பிப்பீங்க. பூர்வீக சொத்துக்களில் இருந்த பங்காளிகளின் சண்டைகளும் கோர்ட்டு அலைச்சல்களும் உங்களுக்கு சாதகமான ஒரு முடிவை தேடி கொடுக்கும். நியாயமாக உங்களுக்கு வரவேண்டிய சொத்துக்கள் உங்களுடைய கைக்கு வந்து சேரவும் ஆரம்பிக்கும். அசையா சொத்துக்களின் சேர்க்கை உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்தும். இது போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல ஒரு பெயரையும் உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல